விசுவாசத்துக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. நீங்கள் சரியாக விசுவாசித்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி செத்தவனு கூட நீ எழுப்பிடலாம். அடிப்படை மனநிலை ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் திடீர்னு ஐயா என் பிள்ளைக்கு சுகம் இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? நாளை காலையில் ஜெபிப்போம், சனிக்கிழமை இந்த இதுக்கு பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட மனநிலை ரெடியா இல்லை. நீங்கள் ஒரு ஜெபத்தை போட்டுட்டு தான் போகிறீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்போதும் அந்த மனநிலை ரெடியாக இருந்துச்சு. கொஞ்சம் யோசிங்க. அவருக்கு விசுவாசத்தில் இருந்தனால கால சூழ்நிலையே கிடையாது. 4 நாள் கழிச்சு லேட்டாக போகிறாரு. அப்போ கூட அவருக்கு பயமே இல்லை. விசுவாசத்துக்கு நேரம் கிடையாது, காலம் கிடையாது. நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. அது உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கலாம். விசுவாசத்துக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. நீங்கள் சரியாக விசுவாசித்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி செத்தவனு கூட நீ எழுப்பிடலாம். வாட் வி நீட் இஸ் ஃபெய்த் ஒன்லி. 4 நாள் கழிச்சு வராரு. நான் ஒரே ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறா, ஆண்டவரே அடக்கம் பண்ணிட்டோம், ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்கிறா, இப்பொழுதும் நீர் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்துள்ளார். ஃபெய்த் இஸ் த மேட்டர். ஒரு தடவை என்னை எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு பேசுகிற கூட்டு போனாங்க. போன அன்னைக்கு நான் சொன்னேன், என்னை வருஷ தொடக்கத்தில் செய்தி கொடுக்க கூப்பிட்டுருந்தா வருஷம்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. இப்போ வருஷத்தை முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் செய்தி கொடுக்க சொல்லி 1 வாரத்தில் உங்களுக்கு என்ன ஆக போகுது? நான் ஜோம் பண்ணேன், 1 வாரத்தில் அவனுக்கு எக்ஸாம் இருக்காண்டவரே, இனி போய் மெமரி பவர் எனக்கு ஏற்றி இந்த 1 வாரத்தில் என்ன செய்ய முடியும்? கர்த்தர்கிட்ட சொன்னான், நல்லா என் பசுமலையில் பேச போகிறேன். இப்பொழுதும் அவங்ககிட்ட சொல்லு, இப்பொழுதும் நீ வேண்டிக் கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தருவார்னு சொல்லுங்க. நான் போனேன், லாஸ்ட் டைமில் வந்திருக்கிறீங்க, ஆனாலும் ஹோப்பை விட்டுறாதீங்க. படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், இந்த 1 வாரம் நல்லா படிங்க. ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துடாத, இப்போ நீ கேட்டால் கூட கர்த்தர் உனக்கு உதவி செய்ய முடியும்னு. அப்படியே சோர்ந்து கிடந்தவங்களும் அப்படி எந்திரிச்சிட்டான். இப்போ கூட தேவனால, ஏன்னா அவனை பொறுத்தவரை இனிமே வாய்ப்பு இல்லை. நிறையா கேள்வி படிக்கலை, நிறையா பதில் படிக்கலை. இப்போ நீ ஜெபிச்சா கூட நடக்கணும். அதாங்க ஃபெய்த்துக்கு நேரங்காலமே கிடையாதுங்க. ஏன்னா இவன் பண்ணுற ஜபம் எடுத்து வச்ச கொஸ்டின் பேப்பரில் இவன் படிக்காத கேள்வி இருந்தால் அதை எடுத்துட்டு இவன் படித்த கேள்வியை கொண்டு வர வைக்க கூட தேவனால முடியும். இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தவே முடியாது. அதனால ஃபெய்த்துக்கு நேரங்காலமே கிடையாது. பைபிளில் அத்தனை கேரக்டரையும் ஒரே அதிகாரத்தில் கொடுக்கிற ஒரே அதிகாரம் எபிரேயர் 11 அதிகாரம். பைபிளில் எந்த பக்கத்துலையும் முழு ஹீரோவையும் பார்க்க முடியாது.